சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரசு மதுக்கடையை முற்றுகையிட 2 கட்சியினர் பரஸ்பரம் போட்டியிட்டது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. தேசிய அளவில் பிரபலம் பெற்றுள்ள சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதி தண்டையார்பேட்டை. இங்குள்ள சேனியம்மன் கோவில் தெரு முதல் சந்திப்பில் மதுக்கடை அமைந்துள்ளது. இதை மூடக்கோரி திமுக மற்றும் தேமுதிகவின் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மதுக்கடையை முற்றுகையிட திமுகவினரும் தேமுதிகவினரும் ஒரே நேரத்தில் திரண்டு வந்தனர். அப்போது யார் முதலில் முற்றுகையிடுவது என்பதில் 2 கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி பின்னர் கடும் வாக்குவாதமாக மாறியது. பின்னர் இரு கட்சிகளின் பிரமுகர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் கட்சி கொடியில்லாமல் பொதுமக்களின் போராட்டம் என்ற பேனரில் முற்றுகை முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. முற்றுகையிட போட்டியிட்ட 2 கட்சியினரில் திமுகவினர் சத்தமின்றி நழுவி சென்றுவிட தேமுதிகவினர் மட்டும் கைதாகினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.